நிலக்கோட்டை அரசு மகளிர் கலைக் கல்லூரியில் பசுமை வளர்ச்சி இந்திய சவால்களும் தீர்வுகளும் என்ற தலைப்பிலான ஒருநாள் பயிலரங்க கருத்தரங்கம் நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகத்தின் கட்டுப்பாட்டில் இயங்கும் நிலக்கோட்டை அரசு மகளிர் கலைக்கல்லூரியில் பசுமை வளர்ச்சி இந்திய சவால்களும் தீர்வுகளும் ஒருநாள் பயிலரங்க கருத்தரங்கம் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. இந்த பயிலரங்க கருத்தரங்கிற்கு நிலக்கோட்டை அரசு மகளிர் கலைக்கல்லூரி முதல்வர் முனைவர் கீதா தலைமை வகித்தார். மதுரை சரஸ்வதி நாராயணன் கல்லூரியின் வணிகவியல் துறை தலைவர் கூடுதல் பேராசிரியர் முனைவர் ஜெயக்கொடி தலைமையுரையாற்றினார். அவர் கூறும்போது, இந்தியாவின் பசுமை வளர்ச்சி புதிய பசுமை வளர்ச்சி குறியீடு அறிமுகம் குறித்து இந்திய மாநிலங்களின் நிலையான வளர்ச்சியை மதிப்பிடுவதற்கான புதிய அளவுகோலாக புதுமையான பசுமை வளர்ச்சி குறியீடு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. மனித வளர்ச்சி குறியீடு மற்றும் நிலையான வளர்ச்சி இலக்கு குறியீடு போன்ற பாரம்பரிய குறியீடுகளில் இருந்து மாறுபட்டு இந்த புதிய அணுகுமுறை பொருளாதார, சுற்றுச்சூழல் மற்றும் சமூக காரணிகளை ஒருங்கிணைத்து நிலையான வளர்ச்சியில் விரிவான கண்ணோட்டத்தை வழங்குகிறது என தெரிவித்தார். இந்த பயிலரங்க கருத்தரங்கை ஒருங்கிணைப்பு செயலாளர் துணை பேராசிரியர் முனைவர் திலீபன் செய்திருந்தார். ஒருநாள் பயிலரங்க கருத்தரங்கை இணை அமைப்பு செயலாளர் துணை பேராசிரியர் கார்த்திகேயன் வடிவமைத்திருந்தார். கருத்தரங்கிற்கு கணித துறை தலைவர் பேராசிரியர் முனைவர் சீனிவாசகன், பொருளாதார துறை தலைவர் முனைவர் முருகவேல், ஆங்கில துறை தலைவர் பேராசிரியர் முனைவர் லதா, வணிக நிர்வாகவியல் துறை தலைவர் முனைவர் செந்தில்குமார், பொருளாதார துறை துணை பேராசிரியர் முனைவர் சின்னச்சாமி முன்னிலை வகித்து பேசினார்கள். இந்த பயிலரங்க கருத்தரங்கில் திண்டுக்கல், தேனி, மதுரை, விருதுநகர், கரூர் மாவட்டங்களைச் சேர்ந்த கல்லூரி மாணவிகள் கலந்து கொண்டு ஆய்வு அறிக்கையை சமர்ப்பித்தனர். ஆய்வு அறிக்கையில், இந்த ஆய்வு இந்திய மாநிலங்களின் பசுமை வளர்ச்சியை மேம்படுத்துவதற்கும் நிலையான வளர்ச்சியை அடைவதற்கும் ஒரு முக்கிய பங்களிப்பாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சரியான சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களின் மின்னஞ்சல் முகவரிகளை அணுகுவதற்கான சிறந்த வழியை கண்டறிய வேண்டும். ஆய்வு பகுதிகளை விரிவுபடுத்தி பிற நாடுகளையும் உள்ளடக்கி பொதுமைப்படுத்தலை மேம்படுத்த வேண்டும். மேம்பட்ட புள்ளியியல் முறைகளை பயன்படுத்தக்கூடிய வலுவான மாதிரியை உருவாக்க வேண்டும். நிறுவனங்களின் வயது போன்ற நிறுவனங்களின் பண்புகளை குறிப்பிடுவதன் மூலம் ஆழமான போக்கு பகுப்பாய்வு செய்யலாம். சிறிய வணிக நிலைத்தன்மை குறித்த எதிர்கால ஆய்வுகளில் தத்துவார்த்த கட்டமைப்பை பயன்படுத்துவது பயனுள்ளதாக இருக்கும். இந்த ஆய்வு கருத்தரங்கின் மூலம் சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களில் பசுமை நடைமுறைகளை ஊக்குவிப்பதற்கும் வணிக நிலைத்தன்மையை மேம்படுத்துவதற்கும் ஒரு முக்கிய பங்களிப்பாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கருத்தரங்கை முனைவர்கள் சுபாஸ்ரீ, முனைவர் தேவிப்பிரியா, முனைவர் அல்போன்சா, முனைவர் தாட்சாயினி, திவ்யலட்சுமி, விஜயலட்சுமி ஆகியோர் ஒருங்கிணைத்தனர். பின்பு இந்தியாவின் பசுமை வளர்ச்சி புதிய பசுமை குறித்து பேராசிரியர் முனைவர் திலீபன் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அவர் கூறும்போது, இன்றைய தினம் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் ஃபார் உமன் நிலக்கோட்டை காலேஜும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் என்ற அமைப்பும் இது தமிழ்நாடு கவர்மெண்ட் கீழே வருது. இந்த ரெண்டு அமைப்புகளும் இணைந்து ஒரு நாள் பன்னாட்டு கருத்தரங்கம் வந்து பேரியர்ஸ் அண்ட் டிரைவர்ஸ் அண்ட் பேரியர்ஸ் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச் இன் இந்தியா அப்படிங்கிற தலைப்பில் ஒரு நாள் கருத்தரங்கம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த ஒரு நாள் கருத்தரங்கம் நடைபெற்ற தலைமை ஏற்று எங்களுடைய கல்லூரி முதல்வர் எஸ் கீதா அவர்களும், எங்களது கல்லூரியின் துணை முதல்வர் சார் சீனிவாசன் சார் அவர்களும், எங்களது கல்லூரியின் ஆங்கில பேராசிரியர் மற்றும் துறை தலைவர் லதா மேடம் அவர்களும், எங்களது கல்லூரியின் எக்கனாமிக்ஸ் துறை பேராசிரியர் சின்னசாமி சார் அவர்களும் மற்றும் கார்த்திகேயன் ஒர்க் ஷாப்பின் ஒருங்கிணைப்பாளர் துணை ஒருங்கிணைப்பாளர் கார்த்திகேயன் சார் அவர்களும், மாயாணி சார் அவர்களும், சுபஸ்ரீ அவர்களும் இணைந்து இந்த கருத்தரங்கை சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறோம். ஆக்சுவலாக இந்த கருத்தரங்கின் முக்கிய நோக்கம் என்னன்னா, இன்றைய தினம் வந்து கிளைமேட் சேஞ்ச் ஆகிறதுனால என்னென்ன விளைவுகள் ஏற்படுகிறது, அந்த விளைவுகள் விவசாயத்துறையில் எப்படியான விளைவுகளை ஏற்படுத்துகிறது, தொழில்துறையில் எப்படியான விளைவுகளை ஏற்படுத்துகிறது, அந்த விளைவுகளை நாம் எவ்வாறு எதிர்கொள்வது, அந்த விளைவுகளை எதிர்கொண்டு வணிக ரீதியான விளைவுகளை எவ்வாறு எதிர்கொள்வது, அதனால் வணிகத்திற்கு என்ன பிரச்சனைகள் ஏற்படுகிறது, ஏற்றுமதி இறக்குமதியில் என்ன பிரச்சனைகள் ஏற்படுகிறது, அதை தவிர்ப்பதற்கான அரசாங்கங்கள் செய்ய வேண்டிய பாலிசி ரிலேட்டட் மேட்டர்ஸ் என்னென்ன, மாணவிகள் செய்ய வேண்டிய செயல்முறைகள் என்னென்ன அப்படிங்கிறதுக்கான ரிசோர்ஸ் பர்சன்ஸ் வந்து வெவ்வேறு காலேஜிலிருந்து வெவ்வேறு யூனிவர்சிட்டியிலிருந்து வந்து இந்த கருத்தரங்கில் வந்து நடத்தி கொடுத்துருக்கிறார்கள். அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியிலேருந்து ராஜபிரமன் சார் வந்திருக்கிறாங்க. அடுத்து டயட் மதியம் வந்து டிஸ்ட்ரிக்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங் வந்து வைஸ் பிரின்சிபல் ஜீவா வர்றாங்க. அடுத்து இன்னொரு நிவேதிதான் ரிசர்ச் ஸ்காலர்ஸ் தியாகராஜா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அவங்க வந்து எப்படி ஒரு பேட்டரி, அதாவது என்விரான்மெண்டல் பொல்யூட் பண்ணாத எப்படியான ஒரு தொழிலில் வந்து நம்ம அபிவிருத்தி பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்க உரையை அவங்க கொடுக்கறதுக்காக ரெடியாக இருக்கிறாங்க. ஸோ இந்த
விழாவில் வந்து இந்த கருத்தரங்கில் வந்து கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட மாணவிகள் கலந்து கொண்டார்கள். ஸோ அவர்களுக்கான அனைத்து செலவுகள் மற்றும் என்விரான்மெண்ட்டை பொல்யூட் பண்ணாத கிட்ஸ் என்னென்னலாம் நம்ம யூஸ் பண்ணலாம், ஈவனும் மாணவிகள் என்னென்னலாம் யூஸ் பண்ணலாம், பேட் எதை யூஸ் பண்ணலாம், பென் எதை யூஸ் பண்ணலாம், ஸோ அதுக்கான கிட்ஸுகளும் நாங்கள் இலவசமாக கொடுத்தோம். ஸோ இந்த விழாவை சிறப்பாக நடைபெற்று கொடுத்ததற்காக நாம் கல்லூரி நிர்வாகத்திற்கும் மற்றும் எங்களுடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்சினுடைய டைரக்டர் அவர்களுக்கும் நான் இதன் மேற்கொண்டு நான் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது பகுதி செய்திகளை முழுமையாக அறிந்து கொள்ள உங்கள் சாணக்கியன் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.